சித்திரை திருவிழா உருவான வரலாறு. மதுரையில் நம்முடைய நாயக்க மன்னருடைய ஆட்சி காலத்தில், திருமலை நாயக்கர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2 பெரிய விழாக்கள் மதுரையில் கொண்டாடப்பட்டிருக்கு. ஒன்று நம்முடைய மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம்னு சொல்லக்கூடியதும், தேரோட்டம் அதுவும், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த வைபவமும் 2மே பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டுச்சு. அப்போது வந்து சமய காழ்ப்புணர்ச்சி அதிகம் இருந்த காலம், சைவர்கள் வைணவர்கள் அப்படிங்கிறது பிரிந்து இருந்த ஒரு காலகட்டம். அப்போது திருமலை நாயக்க மன்னர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த 2யுமே சித்திரைக்கு கொண்டு வந்து ஒன்று சேர்க்கிறார். அது ஏன் திருமலை நாயக்கர் செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் மதுரையினுடைய மையப்பகுதியில் இறங்குறாரு இல்லையா, எழுந்தருளுறார் இல்லையா. ஆனால் ஒரு காலத்தில் அது எங்கே நடந்ததுன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய தேனூர் அப்படிங்கிற இடத்துல தான் கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் எழுந்தருளுவார். அந்த தேனூரில் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் எல்லோருமே என்ன செய்வாங்களாம், அங்கே நெல் கதிர்கள் இருக்கு இல்லையா, அதால் பந்தல் அமைச்சிருப்பாங்களாம் அந்த ஊர்களில். அதாவது நம்முடைய இலக்கியங்களே சொல்லப்பட்டிருக்கு, திருமாலிரும் சோலையில் உள்ள குறவன் குறத்தியர்கள் எல்லாருமே வந்து தினமுமே சாப்பாடு சமைக்கும்போது அங்கு விளையக்கூடிய திணை நெல்லை வைத்து கொண்டு அவர்கள் வந்து சமைக்கும்போது அதில் இறங்கக்கூடிய ஆவியை கூட பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்களாம். அப்படி விவசாயத்தோடு நேரடி தொடர்பில் உள்ள ஒரு காலகட்டம். அப்போ வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நெற்கதிர்களால் அவர்கள் பந்தல் அமைக்கிற போது என்ன ஆகுதுன்னா, ஒரு முறை வந்து தீ விபத்து ஏற்படுகிறது. தீ விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்படுது அந்த இடத்துல. அப்போதான் வந்து திருமலை நாயக்கர் யோசிக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாவை பார்ப்பதற்கு பெரிய பெரிய ஜமீன்தார்கள், நில பிரபுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுநில மன்னர்கள் போன்றவர்கள் தான் வருவாங்க. ஏன்னா அன்னைக்கு சாலை கிடையாது, பாதை கிடையாது, வாகனங்கள் கிடையாது. அப்போது அவங்க வாகனங்கள் இருக்கக்கூடியவங்க, பல்லக்கில் வரக்கூடிய மக்கள், அவங்க தான் குதிரை வண்டியில் மாட்டு வண்டியில் வரக்கூடியவங்க மட்டும்தான் அந்த திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பக்கம் பார்த்தாக்கா மாசியில் தான் அப்போல்லாம் தேரோட்டம் நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தில் தேர் இழுப்பதற்கு கூட அந்தளவுக்கு போதிய ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் ஏற்படுது. அப்போ என்ன பண்ணுறாரு, இது ஏன் தனியாக ஒரு மாதத்தில் அது ஒரு மாதத்தில் பண்ணணும், 2ஐயும் சேர்த்து ஒரே மாதமாக சித்திரையில் வச்சா என்னன்னு அவர் தான் அதை மாற்றுறார். அவர் காலத்தில் தான் அழகர் கள்ளழகராகவும் மாற்றப்படுகிறார். ஏன்னா அழகர் மலை கோயிலுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் நிறைய இருக்குது, அது அப்பப்போ நிறைய களவு போயிட்டே இருக்குது. அதுவும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. அப்போது என்ன எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கள்வர்கள், அவர்களால் பலவேறு விதமான திருட்டுகள் அங்கே போயிட்டு இருக்கும்போது அந்த கள்வர்களை எப்படி சமாளிக்கிறதுனே அவருக்கு தெரியல. அதாவது பிரெஞ்சு அரசாங்கம் கூட ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு அந்த மதுரையில் உள்ள அந்த கள்வர்களினுடைய துணையை கேட்டிருக்கிறார்கள் என்று நம்முடைய ஆவணங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்தப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அழகரை வந்து கள்ளழகராக அவர் மாற்றுகிறார். அவர் கையில் இருந்த சக்கராயுதத்துக்கு பதிலாக கையிலே வளரி கொடுக்கப்படுகிறது. ஏன்னா வளரி என்பது அவர்களுடைய ஆயுதம், பழங்கால தமிழர்களுடைய ஆயுதம் அந்த வளரி. அப்படி அந்த ஒரு கொண்டை தலையில் வைத்து அதன் பிறகு அவருடைய கையில் ஒரு பெரிய ஈட்டியை கையில் கொடுத்து அந்த மல்லு வேட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாதிரி மல்லு சேலைன்னு சொல்லக்கூடிய அந்த சேலையில் கட்டம் போட்ட அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய கட்டம் போட்ட அந்த ஆடையை அவர் கொடுத்தி அழகராக அவர் மாறிய பிறகு அவர் எல்லோருக்குமான தெய்வமாக வணங்கப்படக்கூடிய நிலைக்கு அவர் வந்து வருகிறார். அப்படி வரக்கூடிய அந்த அழகர், அதாவது வைதிக நிலையில் உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகராக மாறுகிறார். அதை மதுரையில் உள்ள ஒரு சிலர்கள் அதை எதிர்க்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளார். அதனால தான் ஊருக்குள்ளே வரக்கூடிய அழகர் என்ன பண்ணுவார்னா, மறுபடியுமே வீரராக பெருமாளோடு சேர்கிற போது மீண்டும் அவர் பெருமாளுக்குரிய ஒரு அலங்காரம் அவருக்கு மாற்றப்படும். அதன் பிறகு மீண்டும் அவர் மலைக்கு போகும்போது மறுபடியும் அந்த அலங்காரத்தை மாற்றி அழகர் கள்ளழகராக மாறி தான் மறுபடியும் மேலே போவார். சமுதாய மக்களை வந்து அவர் வந்து திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு சமய காழ்ப்புணர்ச்சி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த அழகரை கள்ளழகராக மாற்றிய சிறப்பும் சரி, மீனாட்சி அம்மையுடைய திருக்கல்யாணத்தை ஒட்டி இவர்களை ஒன்று சேர்த்ததுனால என்ன ஆச்சுன்னா, அந்த தேர் இழுக்கிறதுக்கு ஏகப்பட்டமான ஆட்கள் கிடைச்சாங்க. அந்த கோயில் விழாவும் ரொம்ப சிறப்பாக நடந்தது, திருக்கல்யாணமும் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அப்படி சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றிணைத்த ஒரு பெருமை நம்முடைய மதுரையை ஆட்சி செய்த திருமலை நாயக்கருக்குத்தான் உண்டு அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா அந்த தேனூரில் கூட பார்த்தீங்கன்னா அதன் பிறகு இந்த ஊருக்கு மாத்துறாரு. அப்போ தேனூர் மக்கள் வருத்தப்படுவாங்க இல்லையா? அதற்காகவும் என்ன ஏற்பாடு அவர் பண்ணுறாருன்னா, இன்றைக்கும் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 494 மண்டப படிகளில் அவர் வந்து இறைவனுடைய பிரசாதம் வந்து எப்போதுமே வந்து கோயிலில் தான் பண்ணி பக்தர்கள் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு மண்டபப்படியிலையும் அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்களோ, புளியோதரை, சக்கரை பொங்கல் என்ன பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் பெருமாள். அதற்கு அந்த மண்டபப்படியில் உள்ளவங்க கோயிலுக்கு வரி கட்டணும். ஆனால் இந்த தேனூருக்கு மட்டும் பெருமாள் எழுந்தருகிற போது என்ன பண்ணுறாருன்னா அவர் வரி கட்டுறார். அது எவ்வளோ பெரிய சிறப்பு! அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளோ பெரிய கௌரவத்தை அவர் கொடுக்குறாரு பாருங்க. அந்த கௌரவத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊர் மக்கள் தேனூரிலிருந்து மதுரையினுடைய மையப்பகுதிக்கு பெருமாள் எழுந்தருளுவதற்கு சம்மதிக்கிறார்கள் என்று எல்லோரையுமே சமரசம் செய்து வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு திருவிழாவாக இன்றைக்கும் லட்சோப லட்சம் பார்க்கக்கூடிய ஒரு விழாவாக இன்றைக்கு சித்திரை திருவிழா சிறப்பாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய திருமலை நாயக்க மன்னர். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.